ஓம் சாந்தி. ராஜயோகி மூத்த சகோதரர் ஜெகதீஷ் சந்தர் அவர்களுடைய தாரணை வகுப்பு. யோக முயற்சியில் நாம் வெற்றி அடைவதற்குண்டான யுக்திகள். பாடல் நாம் கேட்டோம். யோகிகளுக்கு எதிரி என்பவர்கள் யாருமே இல்லை, அனைவரும் அவர்களுடைய நண்பர்கள் என்று பாடல் கேட்டோம். பிற மனிதர்கள் நம்மை எதிரியாக நினைக்கலாம், ஆனால் நாம் யாரையும் எதிரியாக நினைக்க கூடாது. யார் நம்மை எதிரி என்று பார்க்கின்றார்களோ நாம் அவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த யஜ்யத்தை ரட்சிக்கக்கூடிய ரட்சகர்கள் நாம். இந்த யஜ்யத்தில் எவ்விதமான இழப்பும் ஏற்படாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய முயற்சியை நாம் சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகம் மிகவும் மோசமானது, ஏமாற்றம் செய்யக்கூடியது. அனைத்து விதமான மனிதர்கள் உள்ளார்கள். ஆகவே நாம் இவ்வுலகில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய மனதில் யாரையும் எதிரி என்ற பாவனை என்பது இருக்கக்கூடாது. யோகி வாழ்க்கை என்றாலே நாம் யாரையும் எதிரியாக கருதக்கூடாது. எதிரி என்ற சப்தம் சாதாரணமான சப்தம் அல்ல. யார் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றார்களோ, பொறாமைக்கு வசமாகி, வெறுப்புக்கு வசமாகி, பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்மை எதிரியாக கருதுகின்றார்களோ, நாம் அவர்களை எதிரியாக கருதக்கூடாது. எதிரியாக நினைத்தால் அது நமக்குத்தான் நஷ்டம். நாம் யோகிகள், மற்ற யோகிகளை விட நாம் தனிப்பட்ட யோகிகள். யோகி என்றாலே பாபா அதனுடைய பொருள் கூறுகின்றார், நினைவு, எண்ணங்கள். நாம் நம்முடைய நினைவுகளை, எண்ணங்களை மாற்றி அமைக்க வேண்டும். ஏனென்றால் எவ்வாறு எண்ணங்கள் உள்ளதோ அதே போல்தான் நம்முடைய உள் உணர்வும் செயல்களும் இருக்கும் என்று பாபா கூறுகின்றார். இது மிகவும் மகத்துவபூர்வமானது. ஸ்மிருதியின் மூலமாகத்தான் உலக மாற்றம் என்பதே ஏற்படுகின்றது. விருத்தியின் மூலமாக சிருஷ்டி மாறுகின்றது என்று கூறப்படுகின்றது. விருத்தி என்றால் உள் உணர்வு. யாரும் இம்மாதிரி கூறவில்லை. உலக மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக அநேக மனிதர்கள் அநேக வழிமுறைகளை அவரவர்களுக்கு தெரிந்தது கூறினார்கள். ஆனால் விருத்தியின் மூலமாகத்தான், விருத்தியை மாற்றினால்தான் உலகம் மாறும் என்று யாருமே கூறவில்லை. சங்கல்பத்தின் மூலமாக சிருஷ்டி படைக்கப்பட்டது என்று கூறப்பட்டிருக்கின்றது. பகவான் சங்கல்பம் செய்தார், சிருஷ்டியை உருவாக்கினார். ஆனால் எந்த சங்கல்பம் செய்தார், என்ன செய்தார், எப்படி செய்தார், எவ்வாறு சிருஷ்டியை படைத்தார், அதற்கு யார் உதவி செய்தார்கள் என்று எதுவும் மக்களுக்கு தெரியாது. ஆகவே நாம் நம்முடைய எண்ணங்களின் மகான் தன்மை, சக்திகளை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு எண்ணங்களின் மகான் தன்மையின் சக்தியை உணராமல் இருக்கிறார்கள். எண்ணங்களின் ஆதாரத்தில் தான் சிருஷ்டியில் மாற்றம் ஏற்படுகின்றது. சிலர் தன்னுடைய எண்ணங்களை இன்னும் சாதாரணமாகவே எண்ணுகின்றார்கள். சிலர் தனக்கு எழக்கூடிய எண்ணங்களை அப்படியே மனதில் அடக்கி விடுகின்றார்கள். சங்கல்பம் என்பது வருகின்றது, அதைதான் வார்த்தைகளாக வர்ணனை செய்கிறார்கள். அது கர்மத்தில் செயலாக மாறுகின்றது. ஆகவே நாம் தவறான எண்ணங்களை செய்து அது கர்மத்தில் கொண்டு வரும்போது அது நமக்கு நஷ்டத்தையும் துக்கத்தையும் கொடுக்கின்றது. ஆகவே நம்முடைய எண்ணங்கள் சாதாரணமானதாக, லௌகீகமானதாக, விகாரங்கள் நிறைந்ததாக இருக்கின்றதா, சிரேஷ்டமானதாக இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். நாள் முழுவதும் நாம் எழுந்தாலும் அமர்ந்தாலும் செயல்களை செய்தாலும் நம்முடைய எண்ணங்கள் எவ்வாறு இருந்தது, நம்முடைய எண்ணங்களில் குழப்பங்கள் இருந்ததா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கல்பம் என்று கூறப்படுகின்றது. கல்பம் என்றாலே சங்கல்பத்தோடு இணைந்தது. கல்பத்தினை கல்பம் என்று ஏன் சொல்கின்றோம் என்றால், இந்த 5000 ஆண்டுகள் நாம் எம்மாதிரியான எண்ணங்களை செய்கின்றோமோ அதே போல எண்ணங்கள் மீண்டும் ரிப்பீட் ஆகும் என்று பாபா கூறுகின்றார். நமக்குள் பல்வேறு விதமான எண்ணங்கள் என்பது வருகின்றது. 5000 ஆண்டுகளுக்கும் நம் மனதில் எண்ணங்கள் வந்துகின்றே இருக்கும். சங்கல்பத்தின் மூலமாகத்தான் நம்முடைய கல்பம் என்பது உருவாகின்றது. அதாவது நம்முடைய பாக்கியம் என்பது உருவாகின்றது. ஆகவே
சங்கல்பத்தின் மகான தன்மை என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கல்பத்தினால்தான் நாம் முன்னேற்றம் அடைகின்றோம். சங்கல்பத்தினால்தான் நாம் தாழ்ந்த நிலை அடைகின்றோம். ஆகவே நம்முடைய சங்கல்பத்திற்கு நாம் அவ்வளோ மகத்துவம் கொடுக்கின்றோமா? அல்லது நம்முடைய எண்ணங்களை நாம் சாதாரணமாக செலவு செய்கின்றோமா? மனிதர்களுக்கு அந்த எண்ணங்கள் என்ற விலை மதிக்க முடியாத செல்வம் இருப்பதை அறியாமல் இருக்கிறார்கள். நாம் அதனை எவ்வாறு செலவு செய்கின்றோம்? இவை சிந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. நம்முடைய ஸ்திதி எந்த அளவுக்கு மகானாக ஆகியிருக்கின்றது. சங்கல்பம் என்ற செல்வத்தை நாம் வீணாக செலவு செய்கின்றோமா? சங்கல்பத்திற்கு நாம் எவ்வளோ மகத்துவம் கொடுக்கின்றோம்? நம்முடைய உள் உணர்வுகள் மாறிவிட்டதா? நம்முடைய உள் உணர்வு அசுத்தமாக சில நேரம், சுத்தமாக சில நேரம், சில நேரம் தேக அபிமானம், சில நேரம் ஆத்ம அபிமானம், சில நேரம் யோக யுக்த நிலையில் இருக்கின்றோம், சில நேரம் பிரஷ்டமாக இருக்கின்றது. ஒரு மனிதன் 5 அடி முன்னோக்கி செல்கிறான், பின்னர் 10 அடி பின்னோக்கி வருகின்றான் என்றால், அவர் முன்னேற்றத்தில் செல்கிறார் என்று எவ்வாறு கூற முடியும்? டிராஃபிக் கண்ட்ரோல் நேரத்தில் நாம் நம்முடைய சங்கல்பத்தை கட்டுப்படுத்துகின்றோம். அப்பொழுது நம்முடைய விருத்தி மிகவும் நன்றாக இருக்கின்றது. ஆனால் மற்ற நேரத்தில் நம்முடைய உள் உணர்வு அசுத்தமாக இருந்தால், நாம் யோகத்தின் மூலமாக எந்த சக்திகளை நமக்குள் நிரப்பிக் கொண்டோமோ அவைகளை நாம் இழந்து விடுகின்றோம். யோகத்தில் சக்திகளை நிரப்பிக் கொள்கிறோம். ஆனால் நாள் முழுவதும் பிறருடைய குறைகளை காண்பது, பிறருடைய விவகாரத்தில் உள்ள குறைகளை பார்ப்பது, தன்னுடைய விவகாரம் சிரேஷ்டமாக இருப்பதில்லை என்றால் நம்முடைய விருத்தி சர்வோத்தமமான சதோ பிரதானமான தேவி தேவதைகளைப் போல் நிர்மலமாக எவ்வாறு ஆகும்? திருப்தியாக மகிழ்ச்சி நிறைந்த புத்தி உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும். அம்மாதிரி நம்முடைய விருத்தியை உருவாக்க வேண்டும். நம்முடைய விருத்தி திருஷ்டி சில நேரம் அப்படி இப்படி என்று மாறக்கூடாது. எப்பொழுதும் உற்சாகம் ஆர்வம் நிறைந்தவர்களாக, சூர வீரராக, யோகியாக நாம் இருக்க வேண்டும். அல்லது யாராவது ஏதாவது சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே தொட்டான் சுருங்கி போல் நம்முடைய மனம் என்பது சுருங்கி வாடி போய்விடக்கூடாது. யாராவது ஏதாவது கூறினால் உடனே யோகத்தை அனைத்தையும் விட்டுவிட்டு ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்வது. அப்பொழுது உணவு சாப்பிடவும் பிடிக்கவில்லை, அதற்கும் சாக்கு போக்குகள் சொல்வது. அம்மாதிரியான ஸ்திதி இருந்தால் நம்முடைய மனநிலை அப் அண்ட் டவுன் என்றுதான் சொல்ல முடியும். மேலும் கீழும் மாறிக்கொண்டே இருக்கும். அவர்கள் முன்னேற்றத்தில் செல்கிறார்கள் என்று எப்படி நாம் கூற முடியும்? மனம் திருப்தியாக இருக்க வேண்டும். மனம் திருப்தியாக இருக்கவில்லை என்றால் மகிழ்ச்சியாக நாம் இருக்க முடியாது. திருப்தி இல்லை, மகிழ்ச்சி இல்லை என்றால் அவசியம் நாம் ஏதாவது ஒன்றின் மீது வெறுப்பு அடைகின்றோம் அர்த்தம். யார் மீது நமக்கு வெறுப்பு வருகின்றதோ அவர்களிடம் நாம் எப்படி அன்பாக இருக்க முடியும்? ஆகவே அதனை சதோ பிரதானமான விருத்தி என்று சொல்ல முடியாது. நாம் எதிர்காலத்தில் அப்பொழுது தேவதைகளாக எப்படி மாற முடியும்? ஆகவே நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய உள் உணர்வுகளை நாம் சரியாக ஆக்க வேண்டும். அதனின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசேஷமாக யோகிகளுக்கு யாருமே எதிரி இல்லை. இது மிக மிக மகத்துவ பூர்வமானது. யோகம் என்றாலே அதனுடைய பொருள் நினைவு. ஆக நாம் நினைவில் இருக்க வேண்டும். நம்முடைய நினைவில் 2 பேர் நினைவில் வருவார்கள். ஒன்று, யார் நமக்கு மிகவும் பிரியமான நண்பர்களாக இருக்கின்றார்களோ, நமக்கு நெருக்கமாக இருக்கின்றார்களோ, நம்முடைய மனம் அவர்களுடைய மனதுடன் இணைந்து விடுகின்றதோ, ஒருவர் மற்றவருக்கு பிரியமானவராக இருக்கின்றார்களோ, அவருடைய வாழ்க்கை மிகவும் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கின்றதோ, அவர்கள் நம்முடைய நினைவில் வருவார்கள். மற்றொன்று, நினைவில் யார் வருவார்கள் என்றால், யார் நம்மை எதிரி என்று எண்ணுகின்றோமோ அவர்கள் நமக்கு நினைவில் வந்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இவர்கள் என் வாழ்க்கையில் இடையே வரவில்லை என்றால் எவ்விதமான குழப்பங்கள் என்பதே இருக்காது.
யாரை நாம் எதிரி என்று கருதுகின்றோமோ அவர்களிடம் மனதால் மோதல்கள் ஏற்படுகின்றது, வெறுப்பு ஏற்படுகின்றது, மனநிலை என்பது தாழ்ந்ததாக ஆகிவிடுகின்றது. பொறாமைக்கு வசப்பட்டு இம்மாதிரியெல்லாம் நடைபெறுகின்றது. நாம் அவர்களிடம் நீங்கள் என்னுடைய எதிரி என்ற வார்த்தைகளால், சப்தங்களால் கூறவில்லை என்றாலும், விருத்தியில் அம்மாதிரியான எண்ணங்கள் இருந்தால், நாம் ஓம் சாந்தி என்பது கூட அவர்களிடம் கூற மாட்டோம். அல்லது ஓம் சாந்தி கூறினாலும் கூட நாம் வேறு விதமாகத்தான் கூறுவோம். சிலர் பயப்படுகின்றார்கள். ஓம் சாந்தி என்று நான் கூறவில்லை என்றால் பெரியவர்களிடம் புகார் சொல்லிவிடுவார்கள். இவர்கள் தங்களுக்குள் பேச்சுவார்த்தை கிடையாது, அன்பு இல்லை என்று பெரியவர்களுக்கு தெரிந்தால் அது மிகவும் ஆபத்தாக ஆகிவிடும். அதற்காக ஓம் சாந்தி என்று கூறுவார்கள். ஆனால் நம்முடைய விருத்தியில், நினைவில் நாம் அவர்களை எதிரியாக நினைக்கின்றோம். பிறரை நாம் எதிரியாக நினைத்தால் நம்முடைய வாழ்க்கை என்ற படகு கரை சேராது. இந்த உலகம் என்ற சாகரத்தில் இருந்து நாம் கடந்து இக்கரையிலிருந்து அக்கரைக்கு செல்ல வேண்டும். எண்ணங்கள் என்ற படகின் மூலமாகத்தான் வாழ்க்கை என்ற யாத்திரை கலியுகத்திலிருந்து சத்தியத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் சொல்லப்படுகின்றது, நீங்கள் எவ்வாறு சிந்திக்கின்றீர்களோ அவ்வாறே ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பாபா கூறியுள்ளார், நீங்கள் நன்றாக ஆக வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் உங்களுடைய எண்ணங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். நாம் தாழ்ந்த நிலை அடைகின்றோம் அல்லது நம் மனநிலை கெட்டு விடுகின்றது என்றால் அதற்கு காரணம் எண்ணங்கள் தான். கெட்ட எண்ணங்கள், கெட்ட விருத்தி என்பது இருந்தால்தான் நாம் கெட்டு விடுகின்றோம். ஸ்மிருதி, விருத்தி, சங்கல்பம் இவைகள்தான் நம்மை தாழ்த்துகின்றது. இவைதான் நாம் தாழ்ந்த நிலைக்கு காரணமாக இருக்கின்றது. நாம் உயர்ந்த நிலை செல்ல வேண்டுமென்றால் நம்முடைய கர்மங்களை சிரேஷ்டமாக ஆக்க வேண்டும். கர்மங்களை சிரேஷ்டமாக ஆக்க வேண்டுமென்றால் நம்முடைய எண்ணங்கள் உயர்வானதாக இருக்க வேண்டும். ஆகவே தன்னுடைய சங்கல்பத்தை, ஸ்மிருதியை, உள் உணர்வை சரியாக ஆக்குங்கள். இதுதான் நமக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது. யாரையும் நாம் எதிரி என்று கருதக்கூடாது. எந்த மனிதர்களும் நமக்கு எதிரி இல்லை. நாம் பிந்துரூப நிலையில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த பிந்துரூப நிலையில் நிலைத்திருக்க முடியாது. ஏனென்றால் நாம் மற்றவர்களை எதிரி என்ற பாவனை மனதிற்குள் புகுந்து விட்டது. அப்பொழுது நாம் எப்படி பிந்துவாக ஆக முடியும்? ஆகவே இன்றிலிருந்து நீங்கள் உங்கள் மனதில் இந்த எண்ணத்தை மேற்கொள்ளுங்கள். அன்பான பாபா கூறுகின்றார், இந்த உலகத்தில் நமக்கு யாருமே எதிரி இல்லை. யார் மீதும் எதிரி என்ற பாவனை வைக்கக்கூடாது. பாபா கூறுகின்றார், நம்முடைய எதிரி என்பது 5 விகாரங்கள் தான். 5 விகாரத்தோடு தான் நாம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றோமே தவிர எந்த மனிதர்களிடம் நம்முடைய சண்டை இல்லை. யாரிடமும் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் என்பது இல்லை. தன்னுடைய சுபாவ சன்ஸ்காரத்தை நாம் நன்றாக ஆக்க வேண்டும். யார் என்ன செய்கின்றார்களோ அதனுடைய பலனை அவர்கள் அடைகிறார்கள். பின்னர் நாம் ஏன் அதனை சிந்திக்க வேண்டும்? பிறர் தவறு செய்தால் நாம் ஏன் அதை பற்றி சிந்திக்க வேண்டும்? யாராவது தவறு செய்கின்றார்கள் என்றால் நாம் ஏன் அந்த தவறில் போய் மூழ்க வேண்டும்? அதன் மூலமாக நாம் ஏன் துக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்? நான் யோகி, நான் பவித்திர ஆத்மா, நான் பகவானுடைய குழந்தையாக ஆகிவிட்டேன். ஆகவே நான் அவருடைய கட்டளைப்படி நடக்க வேண்டும். அவருடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமே தவிர நான் யாரிடமிருந்தும் சாபத்தினை பெறக்கூடாது. நான் மனதால் மற்றவர்களை பற்றி தவறுதலாக சிந்தித்தேன் என்றால் அதன் மூலமாக சாபம்தான் கிடைக்கும். இவர்கள் எனக்கு மிகவும் துக்கத்தை கொடுத்து விட்டார்கள். இவர்களால் நான் மிகவும் மனக்குழப்பம் அடைந்து விட்டேன். இவர்கள் மூலமாகத்தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ குழப்பங்கள் ஏற்பட்டது என்று நாம் மற்றவர்கள் மீது அவ்வாறு பாவனை வைப்பதின் மூலமாக நமக்கு சாபங்கள் ஏற்படும். நாம் மற்றவர்களை எதிரி என்று கருதினால் நம்முடைய மனதில் சத் பாவனை என்பதற்கு பதிலாக துர்பாவனை என்பதுதான் ஏற்படும். நாம் மற்றவர்களை எதிரி என்ற பாவனை செய்கின்றோம் என்றால் பாவங்கள் செய்கின்றோம்.
நாம் துக்கத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. பாபாவின் மகா வாக்கியத்தின்படி துக்கம் கொடுத்தால் துக்கப்பட்டுதான் இறப்பீர்கள் என்று. ஆகவே நாம் ஏன் மற்றவர்களுக்கு துக்கம் தர வேண்டும்? மனதால் கூட யாருக்கும் துக்கம் தர வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. நாம் துக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் பின்னர் யோகியாக ஆகி என்ன பலன்? யோகத்தின் வருமானம், யோகத்தின் மூலம் நாம் சக்திகளை சேமிக்க வேண்டும். இல்லையென்றால் நாம் எதிரியாக நினைத்தால், பிறருக்கு துக்கத்தை கொடுத்தால் நாம் பெரும் சக்திகள் அனைத்தையும் நாம் இழந்து விடுவோம். பிறரை நாம் எதிரியாக கருதுவது விரோத பாவனை, வெறுப்பு பாவனை, பொறாமை என்ற பாவனை, இவை அனைத்தும் மிகவும் கெட்ட பாவனைகளாகும். இம்மாதிரியான பாவனைகள் இருக்கக்கூடியவர்கள் யோகத்தில் நிலைத்திருக்க முடியாது. மனம் என்ற சிம்மாசனத்தில் ஒரு ராஜா தான் அமர முடியும். ஒரு நகரத்துக்கு ஒரு ராஜா தான் இருக்க முடியும். மனம் என்ற சிம்மாசனத்தில் நீங்கள் ஷிவ் பாபாவை அமர வையுங்கள், அல்லது யாரை எதிரி என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் அமருவார்கள். எந்த மனிதர்கள் மீதும் உங்களுக்கு வெறுப்பு பாவனை, எதிரி பாவனை இருந்தால் ஷிவ் பாபா ஓடிவிடுவார். ஒரு உரையில் 2 கத்தியை நாம் போட முடியாது. நீங்கள் மனதில் ஷிவ் பாபாவை வைத்து விட்டீர்கள் என்றால் எதிரி என்ற பாவனை யார் மீதும் இருக்காது. ஏனென்றால் பாபா கூறுகின்றார், பாபா பாபா என்று கூறினீர்கள் என்றால் மாயை என்பது ஓடிவிடும். யோகி என்பவர்கள் பரமாத்மாவிடம் யோகம் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் பரமாத்மாவுக்கு நெருங்கிய நண்பர்கள். நாம் பரமாத்மாவை நம்முடைய நண்பனாக கருதுவதற்கு பதிலாக நம் மனதில் இன்னார் எனக்கு தொந்தரவு செய்தார், இன்னார் எனக்கு குழப்பத்தை ஏற்படுத்தினார், இன்னார் எனக்கு துக்கம் கொடுத்தார், இன்னார் எனக்கு கெடுதல் செய்தார் என்பதையெல்லாம் சிந்தித்தீர்கள் என்றால் பரமாத்மா மனதிலிருந்து விலகி விடுவார். ஆகவே சொல்லப்பட்டிருக்கின்றது, உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே எதிரி என்று கூறப்பட்டிருக்கின்றது. நாமே நமக்கு எதிரியாக ஆகிவிடுகின்றோம். வேறு யாரும் நமக்கு எதிரி இல்லை. நாம் இம்மாதிரியான தீய பாவனைகள் வைத்தோம் என்றால் நமக்கு நாமே எதிரியாக ஆகின்றோம். ஆகவே யோகி வாழ்க்கையில் நாம் அனைவர் மீதும் சுப பாவனை, சுப காமனை என்பது வைக்க வேண்டும். நம்முடைய மனம் எப்பொழுதும் சுபமாகவே இருக்க வேண்டும். அது சுபமானது இல்லை என்றால் நாம் யோகியாக ஆக முடியாது. யோகமே நாம் பிந்து ரூபத்தில் அனுபவம் செய்ய வேண்டும். பின்னர் தான் நாம் சிந்து கடல் போல் ஆக முடியும். நாம் முதலில் பிந்துவாக நிராகார நிலை அடைய வேண்டும். சிறிது கூட நமக்கு தேகத்தின் பானம் இருக்கக்கூடாது. தேக பானம் இல்லாமல் பிந்துவாக ஆனால்தான் ஞானத்தில் சிந்துவாக ஆக முடியும். யோக பலத்தை பெற முடியும். ஆனந்தத்தில் சிந்துவாக, அன்புவில் சிந்துவாக, சாந்தியில் நாம் சிந்துவாக ஆக முடியும். சிந்து என்றால் கடல் என்று அர்த்தம். மனதில் ஒரு பொழுதும் நமக்கு சோம்பேறித்தனம் என்ற எண்ணம் வரக்கூடாது. நாம் மனதில் அன்பு இல்லை என்றால், மனதில் அன்பான எண்ணங்களை உருவாக்கவில்லை என்றால் சாந்தி ஆனந்தத்தை நாம் அனுபவம் செய்ய முடியாது. பிந்து நிலையின் அனுபவத்தை நாம் செய்ய வேண்டும். நாம் எல்லை உட்பட்டதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும். நம் மனதில் நாம் யாரையும் எதிரியாக கருதக்கூடாது. சிலர் காரியத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் மிகவும் அலர்ட்டாக, ஆக்டிவாக, மிகுந்த எனர்ஜியோடு, ருச்சியோடு காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் காரியங்கள் செய்ய செய்ய அதனுடைய வேகத்தில் வித்தியாசம் ஏற்படுகின்றது. காலையில் இருந்த ஒரு வேகம் மாலையில் இருப்பதில்லை. உடனே மாலையில் என்ன கூறுகின்றோம் என்றால், நான் மிகவும் களைப்படைந்து விட்டேன் என்று கூறுவார்கள். சரீரத்தின் நிலை அம்மாதிரி இருக்கலாம். ஆனால் மனம் என்பது எப்பொழுதும் உற்சாகம், ஆர்வம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் ஏதாவது ஒரு தடைகள், கஷ்டங்கள் என்பது வந்துவிட்டால் மெதுவாக நம்முடைய மனநிலையானது களைப்படைந்து விடுகின்றது. நான் மிகவும் களைப்படைந்து விட்டேன், இப்பொழுது என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறுகின்றார்கள். நாம் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைய வேண்டுமென்றால்
பயப்படக்கூடாது, தொந்தரவு அடையக்கூடாது, மனதில் சுமைகள் இருக்கக்கூடாது. மனதில் இருக்கக்கூடிய ஊக்கம் என்பது அழிந்து விடக்கூடாது. நமக்குள் இருக்கக்கூடிய ஊக்கம் நீங்கிவிட்டால் பின்னர் அவர்கள் மனிதர்களாக இருந்தாலும் ஒரு பிணத்திற்கு சமமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் ஊக்கம், உற்சாகம் என்பது மிக மிக அவசியமானது. ஊக்கம் அற்றவர்கள் எந்த ஒரு காரியத்திற்கும் பிரயோஜனம் அற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பின்னர் அவர்கள் அடிக்கடி கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். உற்சாகம், ஆர்வம் என்பது இல்லை என்றால் களைப்பு என்பது ஏற்பட்டுவிடும். நாம் நம்முடைய உயர்ந்த லட்சியத்தை அடைய முடியாது. சகயோகம் மற்றும் யோகத்திற்கு கனெக்ஷன் என்பது இருக்கின்றது. நாம் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு சகயோகத்தை கொடுக்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு யோகம் என்பது நன்றாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய காரியத்திலேயே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால், எனக்கு நிறைய வேலை இருக்கின்றது என்று உங்கள் காரியத்திலேயே உங்களுடைய எனர்ஜியை பயன்படுத்துகின்றீர்கள். உங்களுடைய செல்வத்தினை பயன்படுத்துகின்றீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யவே இல்லை என்றால், சகயோகம் கொடுக்கவில்லையே என்றால், யோகம் என்பது செய்ய முடியாது. நாம் பிறருக்கு சகயோகம் கொடுக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் அன்பு என்ற பாவனை இருக்காது. சுப பாவனை, சுப காமனை என்பது இருக்காது. ஆகவே மற்றவர்கள் முன்னேற்றத்தில் செல்வதை பார்த்து மனதில் பொறாமை என்பது ஏற்படுகின்றது. ஆதலால் நீங்கள் சகயோகம் என்பது கொடுக்கவில்லை. ஆக எந்த ஒரு காரணத்தினால் நீங்கள் பொறாமைப்படுகின்றீர்களோ அப்பொழுது மிக உயர்ந்த காரியத்தில் வெற்றி என்பது அடைய முடியாது. பிறர் அந்த காரியத்தில் வெற்றி அடைகிறார்கள், அவர்கள் மீது உங்களுக்கு பொறாமை ஏற்படுகின்றது. ஏனென்றால் அவர்களை அனைவரும் மகிமை செய்கின்றார்கள், என்னை யாருமே கேட்கவே இல்லையே என்று பொறாமையும் வெறுப்பும் ஏற்படுகின்றது. இப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஏன் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அன்பு இல்லை என்றால் சம்பந்தம் என்பது சரியாக இருக்காது. பின்னர் சகயோகியாக ஆக முடியாது. மனதில் இம்மாதிரியான பாவங்களை நாம் நீக்க வேண்டும். இல்லை என்றால் யோகியாக ஆக முடியாது. நாம் அனைவருக்கும் சகயோகம் என்பது கொடுக்க வேண்டும். மற்ற அனைத்து விஷயங்களையும் நீக்கிவிட வேண்டும். சகயோகம் கொடுப்பவர்கள்தான் யோகியாக ஆக முடியும். இன்று நமக்கு அழைப்பு வந்தால் நாம் உடனே செல்வதற்கு தயாராக ஆக வேண்டும். அந்த அளவுக்கு நாம் விஸ்தாரத்தில் செல்லக்கூடாது. சிலர் நாள் முழுவதும் காரியத்தில் மூழ்கி இருக்கின்றார்கள். சிலர் அதிகமாக விஸ்தாரத்தில் சென்று விடுகின்றார்கள். அதனுடைய போதை என்பது அவர்களிடம் இருக்கின்றது. ஆனால் நமக்குள் பவர் டு பேக்கப் என்பது இருக்க வேண்டும். அதனை பிரயோகப்படுத்த வேண்டும். மனதை நாம் பேக்கப் செய்யவில்லை என்றால் மனமானது இங்கும் அங்கும் சிதறி கிடக்கும். நாள் முழுவதும் நாம் செய்த எண்ணங்களை எண்ணிக்கொண்டே இருப்போம். புத்தியானது ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொண்டே இருக்கும். அதிலிருந்து நாம் நீக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் முறையாக சரியாக யோகம் செய்ய முடியாது. யோகத்தில் பிந்துரூப நிலையில் இருக்க வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு சக்திசாலியான அனுபவம் என்பது செய்ய இயலாது. காரணம், அவர்கள் அவ்வளவு விஸ்தாரத்தில் சென்றுள்ளார்கள். யோக யுக்தாக அவர்களால் இருக்க முடியாது. முக்கியமான காரணம் என்னவென்றால் விஸ்தாரத்தில் நாம் மூழ்கி விடுகின்றோம். விஷயங்களில் நாம் மூழ்கி விடுகின்றோம். இதன் மூலமாக யோகத்தில் நமக்கு சிறந்த எண் என்பது அடைய முடியாது. நம்முடைய பாவ கர்மங்களை பஸ்மம் செய்ய வேண்டும். விகாரங்களை அழிக்க வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். அதற்காக நம்முடைய அன்பு பாபாவிடம் இணைந்திருக்க வேண்டும். பாபாவிடமிருந்து நாம் ஆஸ்தியினை பெற வேண்டும். பாபாவின் உதவியை பெற வேண்டும். ஆகவே யோகம் என்பது முக்கியமானது. நாம் விஸ்தாரத்தில் செல்லக்கூடாது. விஸ்தாரத்தில் சென்றால் இரவு படுத்து உறங்கும் போதும் அவைகளே கனவுகளாக வரும். காலையில் எழுந்து யோகா செய்யும் போதும் அதே சிந்தனைகள் வரும். நாள் முழுவதும் அதே சிந்தனைகள் வரும். இதை செய்ய வேண்டும், அதை செய்து விட்டேன், இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று நாள் முழுவதும் இதே சிந்தனை இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு சோஷியல் ஒர்க்கராக மாறிவிடுகிறீர்களே தவிர யோகி அல்ல. யோகி என்றாலே பவர் டு பேக்கப் சக்தி இருக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்து முடித்தீர்களோ அதனை மறந்து விடுங்கள். புத்தியிலிருந்து நீக்கி விடுங்கள். இம்மாதிரியான அபியாசத்தை செய்ய வேண்டும். விடுபட்டவர்களாக ஆகுவதற்குண்டான பயிற்சி செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு மனதில் 10 விஷயங்களை
விஷயங்களை நாம் வைத்துக் கொள்வது. அம்மாதிரி விஷயங்களை நாம் வைத்துக் கொண்டால் நாம் இயல்பான யோகி என்ற அனுபவம் செய்ய முடியாது. நாம் காரியங்கள் செய்தவுடன் அதனை பேக்கப் செய்துவிட வேண்டும். பேக்கப் செய்யவில்லை என்றால் யோகத்தில் அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை செய்ய முடியாது. நாம் சதா இந்த மாதிரியான வீண் சிந்தனைகளிலேயே நம்முடைய மனம் என்பது அலைபாய்ந்து கொண்டிருக்கும். பாபா கூறுகின்றார், ஆமை போல் இருக்க வேண்டும் என்று. ஆமை எப்படி காரியம் முடித்தவுடன் தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்திக் கொள்கின்றதோ அதே போல் நம்முடைய கர்மேந்திரியங்களை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய பெட்டி படுக்கை எல்லாம் பேக் பண்ணி தயாராக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட அபியாசம் செய்ய வேண்டும். யோகி வாழ்க்கையின் முழுமை தன்மை நாம் அனுபவம் செய்ய வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அனுசரித்து செல்லும் சக்தி மிக மிக அவசியமானது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அவையில் நாம் அனுசரித்து செல்ல வேண்டும். அனுசரிக்கக்கூடிய சக்தி என்பது இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையானது குழப்பம் நிறைந்ததாக, துக்கமானதாக ஆகிவிடும். சிலருடைய மனம் மிகவும் மென்மையானதாக இருக்கின்றது. ஞானத்தில் வருகின்றார்கள், நியம் மரியாதையின்படி நடக்கின்றார்கள். பின்னர் யாராவது ஏதாவது கூறிவிட்டார்கள் என்றால் உடனே துக்கம் அடைந்து விடுகின்றார்கள். அவர்கள் யாரிடமும் அனுசரித்து செல்ல முடியாது. அனைவரிடம் இணைந்து செல்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் சாந்தி பூர்வமாக நம்முடைய வாழ்க்கை இருக்காது. ஆகவே அனுசரித்து இருந்தால்தான் திருப்தி, அமைதி என்பது இருக்கும். மனம் என்பது ஒரு முகமாக மாறும். ஆகவே யோகி என்றால் சிறந்த யோகியாக ஆக வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களை நம் வாழ்க்கையில் கவனம் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நாம் வெற்றி உடையவர்களாக ஆக முடியும். நல்லது. ஓம் சாந்தி.